அனைவருக்கும் வணக்கம். exactpredictions.in ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம், ஷான் இன்ஃபோ மீடியா, மலின் அனாலிட்டிக்ஸ் ஆகியவை இணைந்து வழங்கும் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் செஷன் 2 ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் என்ற வகுப்பின் 2ஆம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று தான் நம்ம இந்த வகுப்பை ஆரம்பித்தோம். நேற்று ஒரு பேசிக் காலபுருஷ தத்துவத்தில் ராசியில் 8ஆம் இடம் அதிர்ஷ்டம், தனகாரகன், பம்பு செட் எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம். தண்ணியை எப்படி உறிஞ்சிறது அப்படின்ட்டு. அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷன்ல படிக்க போகிறோம். பங்கு வர்த்தகம்னாலே ஷேர்ஸ் ஷேர்ஸ் ஷேர்ஸ்னு சொல்கிறோமே, பங்கு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பங்குனா என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நாளைக்கு நம்ம ஒரு தொழிலதிபர் ஆகுறதோ இல்லை நம்ம ஒரு இன்வெஸ்டர் ஆகுறதோ ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு அடிப்படை அறிவு. இது காமர்ஸ் கிளாஸோட பேசிக் ஃபண்டமெண்டல். நீங்கள் +1 +2 காமர்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா இது வரும். பிகாம்ல இது வரும், எம்பிஏலையும் இது வரும். இதை டச் பண்ணாம காமர்ஸ் அப்படின்ற வணிகம் என்கின்ற ஒரு துறை முழுமை பெறாது. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். சரியா? பொதுவாக வணிகம் தொழில் செய்யணும்னா அதுக்கு முதலீடு தேவை. அந்த முதலீடை போட்டு நம்ம தான் வேலை செய்வோம், நம்ம தான் உழைப்போம், யாருக்கோ ஒரு வேலையை செஞ்சு கொடுப்போம். அது சேவை. சரியா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ நம்ம ஒருத்தருக்கு கொடுப்போம். அதை செய்யறதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வச்சு ஒரு வேலையை செய்வோம். ஆனா இந்த தொழிலுக்கு ஓனர் ஆக்சுவலா யாருன்னா நீங்க கிடையாது, இந்திய அரசாங்கம் தான். இந்திய அரசாங்கம் நீங்க செய்யற எல்லா தொழிலுக்கும் ஓனரா இருக்கிறாங்க. சரியா? நீங்க செய்யற எல்லா தொழிலுக்கும் அவங்க தான் டைரக்ட் ஓனர். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம தான் ஓனர் அப்படின்னு நினைச்சுப்போம். நம்மளை விட நம்ம உழைக்கிற வருமானத்துல கணிசமான பங்கை அரசாங்கம் எடுத்துக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கும், கண்ணுக்கு தெரியாம எடுக்கும். சரியா? எந்த ஒரு வணிகத்துல நீங்க செய்யற வணிகமா இருந்தாலும் அதுல டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன்ல அரசாங்கம் எடுத்துரும். ஏன் இதை ஸ்டார்டிங்லயே சொல்றேன்னா, எல்லா உழைப்பும் நம்மள்தான் இருக்கும். ஆனா அதுல வர கணிசமான ரிசல்ட்ஸ் இருக்கும்ல, ஃப்ரூட்ஸ். ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரத்துல வர ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்ல ஒரு கணிசமான அளவை அரசாங்கம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கிரகங்களும் சூரியனோட கட்டுப்பாட்டுல. எல்லாம் எந்துதான்டா அப்படின்னு சூரியன் சொல்றாரு. பூமியா நீ எந்துதான், செவ்வாயா நீ எந்துதான், ஜூபிட்டரா நீ எல்லாம் எந்தான், நான் தான், நீ எல்லாமே என்னுள் அடக்கம் அப்படின்ற ஒரு இதுல சூரியன் இருக்கிறாரு. அதனால எல்லாம் அவருக்கு சொந்தம். நான் வீட்டுல நார்மலா என் ஒய்ஃப் கிட்டயோ பசங்க கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் எனக்கு சொந்தம். உரிமையா சொல்லுவேன், என் ஒய்ஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி என்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்து என் பசங்க கிட்ட சொல்லுவேன், யூ ஆர் ஓன் பை மீ. அந்த உரிமை அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்னோடையது அப்படின்ற அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறோம்ல, எந்த அப்படின்ற அந்த உரிமை. அது மாதிரி அது மனைவிக்கும் ஈக்குவலா இருக்கு. இனி எனக்கானவன், நீ எனக்கான புள்ள, என் புள்ள என்னோடவர் அப்படின்னு எடுக்கிறோம்ல, அந்த உரிமை. எப்படி ஒரு குடும்பத்துல நம்ம அஃபெக்ஷனேட்டா இது என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த சூரியனும் எடுத்துருவார். ஆக உலகத்துல நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல சைலண்டா உரிமை இருக்கிற ஒரு சூரியன். அவரை தாண்டி நீங்க எதுவும் செய்ய முடியாது. அதை ஃபர்ஸ்ட் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து நீங்க இந்தியால தொழில் செய்யணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வகைகள்ல தொழில் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு சில வரையறைகளை நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கிறாரு. சரியா? அந்த கடை ப்ரொப்ரைட்டர்ஷிப். இப்ப அவரே முதல் போட்டிருப்பாரு, அவரே கடையை திறப்பாரு, அவரே மூடுவாரு, எல்லாமே ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்துடும். சரியா? இதை அவர் பதிவு கூட பண்ணியிருக்க மாட்டார்.
சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ன்ற ஒரு கேட்டகரியில வரும். இதை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்க மாட்டாரு, இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அவங்க பாட்டுக்கு ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஏதோ பிசினஸ் பண்ணுவாங்க, ஒரு சேவையை வழங்குவாங்க, காசு வாங்குவாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டாம இருக்கிற கோடிக்கணக்கான சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நாட்டில் இருக்கிறாங்க. சரியா? அதை வந்து பெருசா அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லை. வேலைக்கு போறவங்க கிட்ட அரசாங்கம் தனியா டாக்ஸை வாங்கிடுது. கண்டிப்பா கம்பல்சரியா வாங்கிடுது, சம்பளம்னு வாங்கினா. ஆனா சம்பளம் வாங்காம வணிகம் செய்யறவங்க பெரும்பாலான மக்கள், ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கிறவங்க கவர்மெண்ட் பாடிக்குள்ள வரல. இதுக்கு அடுத்து வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு வணிக அமைப்பு இருக்கு இந்தியா. இந்த பார்ட்னர்ஷிப்ல தான் ஷேர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வருது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல பார்ட்னர்ஷிப் அந்த பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரல. எல்லா பங்கும் அவனது தான், எல்லாமே அவங்களது தான். பார்ட்னர்ஷிப்னு வரும் பொழுது ஒரு தொழில் செய்யறதுக்கு 2 பேரோ 2க்கு மேற்பட்ட நபர்களோ ஒன்னா சேர்ந்து ஒரு முதலை போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வருது இல்லையா? அப்ப அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு டீடு போடுறாங்க, ஒரு பத்திரம் போடுறாங்க. அந்த பத்திரம் தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை எனேபிள் பண்ணுது. எப்போ ஒரு பத்திரம் வருதோ அது வந்து இட்ஸ் அ கான்ட்ராக்ட் இல்லையா? ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா அது வந்து 7ஆம் இடத்தை குறிக்குது ஜோதிடத்துல. சரியா? உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப்னா 7ஆம் இடம் தான். நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா அந்த கல்யாணமும் பார்ட்னர்ஷிப் தான். நீங்களும் உங்க மனைவியும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கிறீங்க. சரியா? அது வந்து இந்து சமய முறைப்படி நடந்தாலோ, கிறிஸ்தவ முறைப்படி நடந்தாலோ, இஸ்லாமிய சமயப்படி நடந்தாலோ, இல்ல ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் நடந்தாலோ. இஃப் இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்னா இட் இஸ் அ கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் 7ஆம் இடத்துல இருக்கு. சரியா? இந்த கான்ட்ராக்ட் முறிவு பெறுவது எங்க முறிவு பெறும்னா 2ஆம் இடத்துல முறிவு பெறும். ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம் கான்ட்ராக்ட், 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் 2ஆம் இடம். 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் லக்னத்துக்கு அடுத்து இருக்கிற 2ஆம் இடம். அப்ப ஒரு கான்ட்ராக்ட் பிரீச் ஆகுது அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி தான் பிரீச் பண்ணுவார். சரியா? 2ஆம் இடம் தான் கட் பண்ணும், சிசர் கட் ஆகுது. ஒரு கான்ட்ராக்ட கட் பண்றதுன்னா 2ஆம் இடம் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் ரொம்ப வீக்கா இருக்குதுன்னா கான்ட்ராக்ட்ஸ் கட் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அப்ப பங்கு வர்த்தகமா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நீங்க சாதாரணமா ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட்ல வந்துருது. அப்ப நீங்களும் உங்க நண்பரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. அதுல நீங்க 50-50 ஷேர் போடலாம். 40-60 போடலாம், 30-20 போடலாம். இல்ல 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 25-25% போடலாம். ஆளுக்கு 1,00,000 1,00,000 போட்டு ரூ. 4,00,000 போட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம். இல்ல ஒருத்தர் 2,00,000 போட்டு, ஒருத்தர் 1,00,000 போட்டு 2 பேர் 50,000 போடலாம். இல்ல ஒருத்தர் வந்து பணமே போடாம வொர்க்கிங் பார்ட்னரா சேரலாம். இது எல்லாமே நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அத அந்த கான்ட்ராக்ட் எழுதி போடுறீங்க. அப்ப வர லாபத்துல இவ்வளவு பங்குன்னு பிரிக்கிறதும் அதை எழுதுவீங்க. வர நஷ்டத்துல இவ்வளவுன்னு பிரிக்கிறது எழுதுவீங்க. அப்ப இந்த கான்ட்ராக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்கு வர்த்தகத்திலையும் 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ரொம்ப குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி வருது. பார்ட்னர்ஷிப் கம்பெனில இருந்து அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து கொஞ்சம் பழைய ஃபார்மேட். அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ன்ட்டு அதை கொஞ்சம் அடிஷனலா கொண்டு வந்துட்டாங்க. எல்எல்பி கம்பெனி லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்றது. அதாவது இது வந்து இன்னும் முறைப்படுத்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் கம்பெனி. முன்னாடி பார்ட்னர்ஷிப் கம்பெனின்றது சாதாரணமா நீங்களோ உங்க பார்ட்னரோ சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க முன்னாடி. இப்ப வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி எப்படி வேலை செய்யுதுன்னா அதை ஒரு எல்எல்பி கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகேவா? லிமிடெட் லயபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப். குறைஞ்சபட்சம் 2 பேர் வேணும். இதுக்கு லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இப்ப இனிமேல் சொல்லப்படுற கம்பெனிக்கு எல்லாமே லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கு 2 பேர் வேணும் குறைஞ்சபட்சம். கூடுமான வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 1% கம்பெனின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க ரீசெண்டா.
2013 இருந்து 1% கம்பெனி. இது வந்து சட்டபூர்வமான பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஆனா ஒரே ஒரு டைரக்டர் இருக்கலாம். சரியா? லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்எல்பினா 2 பேராச்சும் இருக்கணும். அது எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா 1% கம்பெனினா பார்ட்னர் கிடைக்கல. ஆனா இதை சட்டப்பூர்வமா நான் பண்ணணும் அப்படின்னா அதை 1% கம்பெனியா பண்ணலாம். அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் தான். ஷான் இன்ஃபோ மீடியா ஓபிசி பிரைவேட் லிமிடெட் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நீங்க எனக்கு கூகுள் பே பண்ணும்போது வரும் ஷான் இன்ஃபோ மீடியா ஓபிசி லிமிடெட் அப்படின்னா ஷான் இன்ஃபோ மீடியா 1% கம்பெனி லிமிடெட் அப்படின்னு அர்த்தம்னா இந்த கம்பெனிக்கு நான் தான் டைரக்டர். சரியா? ஸோ இதை ஆரம்பிச்சு நான் 5 வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன். 5 வருஷமா இதுக்கு லீகலா ஆடிட்டிங் பண்ணி டாக்ஸ் கட்டி நடத்திட்டு இருக்கிறேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, உங்களால வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அது லீகலா நடக்கணும். நாளைக்கு அந்த தொழிலில் இருக்கிற லாப நஷ்டங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தொழில் வேற, குடும்பம் வேற. தொழிலில் இருக்கிற கடன் வேற, குடும்பத்துல இருக்கிற கடன் வேற. தொழிலில் இருக்கிற லாபம் வேற, குடும்பத்துல இருக்கிற லாபம் வேறனா அது லீகல் கம்பெனியா இருக்கும். The company is a artificial person. ஒரு நிறுவனம் என்பது ஒரு தனி நபர் மாதிரி ஒரு தனியான உயிருள்ள ஒரு அமைப்பா இருக்கும். உருவம் மட்டும்தான் இருக்காது. மனுஷன் மாதிரி இருக்க மாட்டானே தவிர அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு பர்சன் மாதிரியே தான் செயல்படும். அது ஒரு ஆள், அதுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அதுக்கு ஒரு கையெழுத்தே இருக்கு. சரியா? அப்ப 1% கம்பெனி நீங்க ஆரம்பிக்கலாம். லிமிடெட் லயபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். மெர்லின் அனாலிட்டிக்ஸ் எல்எல்பின்னு ஒரு நிறுவனத்தை நான் போன வருஷம் ஆரம்பிச்சேன். அதுல தான் மெர்லின் அனாலிட்டிக்ஸ் வெப்சைட் வருது. அப்ப தனிப்பட்ட முறையில நான் நிறைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒர்க்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு லீகலா 1% கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப லீகலா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு அடுத்த லெவல் என்ன இருக்குதுன்னா, இந்த ஓபிசி கம்பெனிக்கு அடுத்து பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிக்கலாம். அதுதான் நார்மலா இந்தியால எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் ஆரம்பிக்கிற அமைப்பு பிரைவேட் லிமிடெட். இந்த பிரைவேட் லிமிடெடுக்கும் குறைஞ்சபட்சம் 2 பேரு, மேக்சிமம் வந்து 200 டைரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். சரியா? 200 பேர் வரைக்கும் இருக்கலாம். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான நிறுவனங்களா இருக்கும். இந்த பிரைவேட் லிமிடெட் இப்போ 1% கம்பெனியை நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைரக்டரை நான் ஆட் பண்ணேன்னா ஷான் இன்ஃபோ மீடியா வந்து பிரைவேட் லிமிடெட் ஆயிடும். அந்த ஓபிசி எடுத்துடலாம். இட் கேன் பி அப்கிரேட். சரியா? இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில இருக்கிறவங்களுக்கும் ஷேர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஷேர்ஸை படிக்கிறோம் இல்லையா? இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில 50 பேர் சேர்ந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கலாம். அது பிரைவேட் லிமிடெட் தாங்கும். 200 பேர் வரைக்கும் தாங்கும். அப்ப இதுதான் பிரைவேட் லிமிட்டோட ஸ்கோப். அப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய பண்ணலாம். அப்ப பிரைவேட் லிமிடெட்ல வந்து ஒரு 10 பேர் 20 பேர் டைரக்டரா இருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். அதுல வந்து யாரு எம்டின்றத செலக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல இது போய்கிட்டே இருக்குது. இதை தவிர்த்து இதுக்கப்புறம் நம்ம வர்றது தான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம். எல்டிடின்னு முடியும். எந்த கம்பெனியா இருந்தாலும் வெறும் எல்டிடின்னு முடிஞ்சதுன்னா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்னன்னா, இது வந்து மிகப்பெரிய முதலீடுகளை இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்துறாங்க. இது வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து ஷேர்ஸை கலெக்ட் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிற கம்பெனியா இருக்கு. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம், இஷ்யூ பண்ணாமையும் இருக்கலாம். ஒரு 50 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சம் போட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரியே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணாமே இருக்கலாம். அவங்க தே ஆர் எலிஜிபிள் ஃபார் லிஸ்டிங். பப்ளிக் ஃபண்டை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க எலிஜிபிளா மாறுவாங்க. அதுக்கு அவங்க நிறைய கம்ப்ளைன்சஸ், செபியோட ரூல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த கம்பெனி மினிஸ்ட்ரியோட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் ஃபாலோ பண்ணி அவங்க அதை பண்ணணும். அப்ப இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வராங்க இல்லையா? இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கேன் லிஸ்ட் தர் ஷேர்ஸ். அது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இனிஷியல் ஐபிஓன்னு சொல்றாங்க. இனிஷியல் பப்ளிக் ஐபிஓ. அந்த இதுல வந்து அவங்க வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா?
இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து உங்களுக்கு பெரிய பெரிய தொழில்கள தொடர்ந்து செய்றதுக்கு ஒரு வடிகாலா இருக்கு இந்தியால. சரியா? அப்ப ஒரு சாதாரண ஒரு தொழில்னா, அத ஒரே ஆள் மூலதனம் போட முடியாதுல்ல. அப்ப ஒரு 500,00,00,000 தேவ, 1000,00,00,000 தேவ. ஒரு 1000 பேர் சேர்ந்து 2000 பேர் சேர்ந்து தான் அந்த புரொடக்ஷன செய்ய முடியும் அப்டின்னா, அத ஒரு தனி முதலீட்டாரால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி, ஒரு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுது. 100,00,00,000, 200,00,00,000க்கு மேல முதலீடுகள் தேவைப்படுது. 500,00,00,000, 1000,00,00,000 தேவைப்படுது அப்டின்னா, அப்ப வந்து அந்த நிறுவனம் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா போகும். அந்த நிறுவனம் வந்து ஷேர்ஸ வந்து இஷ்யூ பண்ணுது. அத இஷ்யூ பண்ற இடம் தான் ஷேர் மார்க்கெட்டா இருக்கு. சரியா? இந்த மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிப்பீங்க. டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு டிமேட் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணுவீங்க. நார்மலா உங்களோட பேங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குதுன்னா, எல்லா பேங்க்லயுமே டிமேட் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. அது நீங்க பப்ளிக் செக்டார் பேங்கா இருந்தாலும், பிரைவேட் செக்டார் பேங்கா இருந்தாலும், உங்களுக்கு இந்த ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த கம்பெனி அந்த பேங்க்ல வந்து டிமேட் அக்கவுண்ட் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கவுண்ட் வந்து பேங்க் மட்டும் இல்லாம, சில தேர்ட் பார்ட்டி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் குடுக்குறாங்க. அதுலயும் நீங்க வாங்கிக்கலாம். டிமேட் அக்கவுண்ட்னா, நீங்க பங்குகளை வாங்கி தக்க வைத்து வேணுங்கும் பொழுது வித்துக்கிற ஒரு டிஜிட்டல் அசெட் கம்பெனி ப்ராடக்ட். சரியா? அப்ப நீங்க எந்த நிறுவனத்தோட பங்கையும் வாங்கி, அது அது விர்ச்சுவலா தான் இருக்கும். அது முன்னாடியெல்லாம் அந்த காலத்துலலாம் ஷேர வாங்குனா, ஷேர் சர்டிபிகேட்ஸ் வரும். அத வாங்கி பத்திரமா வச்சிருப்பாங்க. திருப்பி அத விக்கணும். இப்பல்லாம் எல்லாமே டிஜிட்டல் அசெட்ஸா இருக்கு. அப்ப ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா, இமிடியேட்டா அது உங்க டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துரும். நீங்க வித்தீங்கன்னா, உடனே இங்க இருந்து போயிரும். அப்படிதான் இந்த டிமேட் அக்கவுண்ட் இயங்குது. அப்ப நீங்க டிமேட் அக்கவுண்ட் வாங்குனீங்கன்னா, அதுல வந்து நீங்க உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்தோ, கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்தோ ஃபண்ட வந்து மூவ் பண்ணி, அங்க இருந்து நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ஷேர்ஸ வாங்கிக்கிறதோ, இல்ல வேற ஏதோ கமாடிட்டி ட்ரேடிங் வாட்டெவர் நீங்க பண்றதோ அதுல பண்ணலாம். அதுல வந்து உங்களுக்கான அந்த இருப்பு காமிச்சுக்கிட்டே இருக்கும். வேணுங்கிறப்ப வித்துக்கலாம். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எல்லாம். இப்ப இந்த ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம சாதிக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி 7ஆம் வீட்டதிபதி தான் கான்ட்ராக்ட். இப்ப நீங்க வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனில இந்த 100 ஷேரோட வொர்த்துக்கு பார்ட்னராவே மாறுறீங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் ஷேரோட அடிப்படைய புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. நீங்க வென்னெவர் நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பங்குதாரரா ஆவுறீங்க. ஒரு பங்குதாரரா ஆவுறீங்க. நீங்க ஓனர் ஆவுறீங்க. ஒரு கம்பெனிய ஆரம்பிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டம்ன்றது ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த கம்பெனிய ஆரம்பிக்கிறது ஈஸி. அத லீகல் கம்ப்ளையன்ஸஸ ஃபாலோ பண்ணி, அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்தியால இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனிய நடத்துறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டமான விஷயம். சரியா? நான் வந்து அனுபவத்துல சொல்றேன். நான் சாதாரண சின்ன கம்பெனி தான் நடத்துறேன். நான் ஒண்ணும் பெரிய கோடிக்கணக்குல டர்ன் ஓவர் பண்ணல. சரியா? ஆனாலும் நம்ம டர்ன் ஓவர் பண்றோமோ, பண்ணலையோ, எம்சிஏ அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இந்த எம்சிஏ போர்ட்டல்ல தான் இந்தியால இருக்கிற எல்லா கம்பெனி நிறுவனங்களோட மாஸ்டர் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. சரியா? நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு என் ஸ்கிரீன பாருங்க. இதுல போயிட்டு எம்சிஏ போர்ட்டல் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இந்த போர்ட்டல்ல தான் எம்சிஏ சர்வீசஸ்ன்னு இருக்கு. இந்த எம்சிஏ சர்வீசஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? டிஎஸ்சி சர்வீசஸ், இ ஃபில்லிங், கம்பெனி சர்வீசஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா? இதுல வந்து CSR2, இன்கார்பரேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபில்லிங், அப்ரூவல் ஃபில்லிங், சேஞ்ச் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இந்த எம்சிஏ போர்ட்டல்ல தான் உங்களோட எல்லா கம்பெனியோட டீடைல்ஸும் இருக்கும். சரியா? இதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கம்பெனியோட எல்லா தகவலையும் இதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ஒரு ஒரு கம்பெனிய பத்தி விசாரிக்கிறீங்க. அதோட டைரக்டர் யாரு? அதோட பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோ? இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா, இந்த போர்ட்டல்ல போய் பார்க்கலாம். அப்ப நீங்க ஒரு நிறுவனத்த நடத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் லிமிடெட் நடத்துறீங்க. இல்ல ஒரு எல்எல்பி லிமிடெட் லயபிலிட்டீஸ் பார்ட்னர்ஷிப் நடத்துறீங்க.
இல்ல ஒரு ஒன் பர்சன் கம்பெனி தான் நடத்துறீங்க அப்படின்னா, இந்த 3மே நம்ம நார்மலா செய்யக்கூடிய பிசினஸ். நம்ம ஷேர் மார்க்கெட் அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிய நம்ம நார்மலா ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா? நீங்க தொழில் பண்றீங்க. நீங்க லீகலா தொழில் பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு லிமிட்டெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா ஆரம்பிக்கணும். அ ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா, அதெல்லாம் நார்மலா பிரைவேட் லிமிட்டெடா இருக்கும். இல்லன்னா எல்எல்பியா இருக்கும். ஓகேவா? அ இல்லன்னா அது சின்னது கம்பெனியா இருந்தா அது ஓபிசி கம்பெனியா இருக்கும். அப்ப நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, அந்த கம்பெனிக்கு 2 விதமான விஷயங்கள நீங்க வருஷம் வருஷம் செய்யணும். என்ன செய்யணும் அப்டின்னா, ஒண்ணு எம்சிஏ போர்ட்டல்ல நீங்க தான் டைரக்டர் அப்டின்னு டைரக்டர் கேஒய்சி அப்ளை பண்ணணும். வருஷம் வருஷம் வந்து அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி கம்ப்ளையன்ஸஸ்க்கு சில ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபார்ம்ஸ வந்து நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும். நீங்க உயிரோட இருக்கீங்களா? அந்த கம்பெனி உயிரோட இருக்குதா? அப்டின்னு பாத்துட்டு. இத நீங்க தவறிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100 அப்டின்ற மாரி ஃபைன் போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப வந்து உங்களுக்கு இதெல்லாம் செய்றதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் வைக்கணும். அந்த ஆடிட்டரு நீங்க பிசினஸ் பண்ணாலும், பிசினஸ் பண்ணாட்னாலும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 வந்து நீங்க இந்த கம்பெனிய நடத்துறதுக்கே செலவு பண்ண வேண்டியது. அதாவது எம்சிஏ போர்ட்டல் கம்ப்ளையன்ஸஸ மெயின்டெயின் பண்றதுக்கு தனியா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு தனியா, ஜிஎஸ்டி மெயின்டெயின் பண்றதுக்கு தனியா. இந்த 3 வேலைய ஆடிட்டர் செய்வார். ஜிஎஸ்டி இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு ஒன் பெர்சன் கம்பெனி வச்சாலோ, லிமிட்டெட் லயபிலிட்டீஸ் கம்பெனி வச்சாலோ, இல்ல பிரைவேட் லிமிடெட் வச்சாலோ, அந்த கம்பெனிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ எம்சிஏ போர்ட்டல்ல டைரக்டர் கேஒய்சி அப்டேஷன்ல ஆரம்பிச்சு, இன்னும் 2, 3 ஃபார்ம்ஸ் மேண்டேட்டரியா பண்ணணும். அது செப்டம்பர் 31ஆம் தேதிக்கு மேல பண்ணலன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ரூ. 100 ஃபைன். ஒவ்வொரு நாளைக்கு. சரியா? 6 மாசம் பண்ணலன்னா, அது எங்கேயோ போயிடும். அது மாரி, நான் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம 2 வருஷம் ஃபில் பண்ணாம விட்டதுனால, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 சும்மா எம்சிஏ போர்ட்டலுக்கு மட்டும் ஃபைனாவே கட்டினேன் போன வருஷம். ஒரு ஆடிட்டர திருப்பி மாத்துறது அவ்ளோ கஷ்டமான விஷயம். ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர மாத்துறது அவ்ளோ கஷ்டமான விஷயம். அப்ப அந்த ஆடிட்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செட் ஆகணும். ஒரு நிறுவனம் இயங்கணும்னா, ஆடிட்டர் இஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஆடிட்டிங் இஸ் வெரி வைட்டல் ரோல். அப்ப இவ்ளோ லீகல் கம்ப்ளைன்ஸஸ் இருக்கு. அப்ப ஒரு கம்பெனி நடக்குதுன்னா, எம்சிஏ போர்ட்டலுக்குன்னு இருக்கிற கம்ப்ளைன்ஸஸ்க்கு தனியா ஒரு ஆடிட்டர் வேலை செஞ்சு அந்த ஃபார்ம்ஸ ஃபில் பண்ணணும். சில பேர் வந்து ஆடிட்டர்ஸ் இல்லாம தாங்களே பண்றாங்க. அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியா? இது இல்லாம உங்களுக்கு கம்பெனிக்கு தனியா அக்கவுண்ட்ஸ் புக்ஸ மெயின்டெயின் பண்ணி, புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போட்டு, ட்ரையல் பேலன்ஸ் போட்டு, அந்த கம்பெனி வருமானத்துல இயங்குதா, நஷ்டத்துல இயங்குதான்ட்டு வருஷத்துக்கு கணக்கு கவர்மெண்ட்டுக்கு காமிச்சு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ரிட்டர்ன் ஃபைல்ஸ் பண்ணணும். அதுக்கு வரி கட்டணும். கம்பெனிக்கு வருமானத்துக்கு டாக்ஸ் கட்டணும். நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அதுல நீங்க டைரக்டரா தனியா சம்பாதிக்கிற பணத்துக்கு தனியா பர்சனலா இன்கம் டாக்ஸ் கட்டணும். அப்ப ஒரு ஒரு தொழில் நடத்தணும்னா, நீங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்துக்கு கம்பெனில வர மொத்த ப்ராஃபிட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். அதுல நீங்க வருமானமா எடுக்கிறதுக்கு தனியா இன்கம் டாக்ஸ் கட்டணும். சரியா? இது இல்லாம கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கம்ப்ளைன்ஸஸ்க்கு பணம் கட்டணும். இதெல்லாம் இல்லாம ஜிஎஸ்டி தனியா கட்டணும். 18% 5% நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ கட்டணும். அப்ப உங்க நிறுவனத்தோட மொத்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கே பல விதத்துல போயிடும். சரியா? அப்ப நீங்க சும்மா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலே ரூ. 1,00,000 குறையாம ஆடிட்டிங்க்கு மட்டும் இந்த ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணாதான் நடத்த முடியும். லாபம் வருதோ, லாபம் வரலையோ, இது மேண்டேட்டரி. அப்ப தொழில் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு பாத்து. ஆனா இது எதையுமே செய்யாம நீங்க ஒரு பங்க மட்டும் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுறீங்க. இதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்க சூட்சமம். நான் இத உங்களுக்கு சொல்றது கிளியரா புரியுதா? தனியா நீங்க ஓனர்ஷிப் எடுத்து நீங்க ஒரு தொழில் முனைவோர் ஆகி, நீங்க வந்து ஒரு தொழில தொடங்கி நடத்துறது அவ்ளோ கஷ்டம். ஆனா, நீங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ஷேர வாங்குன அந்த செகண்ட் நீங்க அந்த கம்பெனியோட ஓனர் ஆயிடுறீங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு எவ்வளவு பங்கு வாங்குறீங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கான அந்த கம்பெனியோட லாபத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு. நஷ்டத்திலயும் பங்கு இருக்கு. அப்ப வெரி ஈசியஸ்ட் வே பிகம் ஓன் கம்பெனி அப்படின்னா ஷேர் வாங்குறது தான். சரியா? அப்ப எந்த கம்ப்ளைன்ஸஸும் இல்ல உங்களுக்கு. ஓகேவா? நீங்க எதுவுமே செய்யல. அந்த கம்பெனி அவன் நடத்திப்பான். அதுல 1000 பேர் வேலை செய்வான்.
அதுக்கு உழைப்பான். நீங்க உங்க பணத்தை மட்டும் அதுல போடுறீங்க, பங்கை வாங்குறீங்க, அந்த கம்பெனி லாபத்தை சம்பாதிச்சா அதை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க போற போக்குல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு போற மாதிரி. மரம் நீங்க வைக்கல, உரம் நீங்க போடல, களை புடுங்கல, அறுவடை பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசுக்கான பலனை அந்த கம்பெனி கொடுத்துரும். லாபத்துல ஓடுச்சுன்னா லாபத்தை கொடுக்கும், நஷ்டத்துல ஓடுச்சுன்னா அந்த நஷ்டம் நீங்க ஏத்துப்பீங்க. அதுவும் உங்களுக்கு லிமிட்டட் லயபிலிட்டி தான்ல. ஏன்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நஷ்டம் ஆகும். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள்ல இன்னும் சில நிறுவனங்கள் இருக்கு. சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன். அதுலயும் பங்குகள் இருக்கு. சோ இப்ப நான் சொன்னது வந்து ஓனர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சொன்னேன், பார்ட்னர்ஷிப் சொன்னேன், லிமிடெட் லயபிலிட்டி சொன்னேன், 1% கம்பெனி சொன்னேன், பிரைவேட் லிமிடெட் சொன்னேன், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சொன்னேன்ல. இதுல வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஜேவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன அப்படின்னா, இப்ப தீபாவளி சமயத்துல வந்து திடீர்னு 2 பேரும் சேர்ந்து பட்டாசு கடை போடுவாங்க. அங்கங்க பட்டாசு கடை வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த 15 நாள் தான் அந்த பட்டாசு கடை இயங்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு ரூ. 1,00,000 போடலாம். சிவகாசில இருந்து பட்டாசு வாங்கலாம். இந்த இடத்துல கடை போடலாம். என் கடை முன்னாடி போட்டுக்கலாம். ஒரு காலி இடம் இருக்குது. இல்ல என் கடைய மூடிட்டு அது வாசல்ல 10 நாளைக்கு போட்டுக்கலாம். அப்படின்னு பட்டாசு கடை போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? போலீஸ்ல ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஃபயர் ஸ்டேஷன்ல ஒரு பர்மிஷன் வாங்கணும், பட்டாசு வாங்கணும். அந்த சின்ன ஃபார்மாலிட்டி இருக்கு. அத வாங்கிட்டு நீங்க பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ஜேவி, ஜாயிண்ட் வெஞ்சர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு நிலம் அவங்க வச்சிருப்பாங்க. பில்டர் வந்து காசு வச்சிருப்பாரு. அந்த இடத்து ஓனர் வந்து வீடு கட்டுறதுக்கு காசு இருக்காது. பில்டர் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இடத்த நீ கொடு, நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 பிளாட் கட்டுறேன், அதுல 2 பிளாட் உனக்கு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அந்த பில்டரும் அந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்டை கட்டி அக்ரிமெண்ட் படி 2 அபார்ட்மெண்ட் அவருக்கு கொடுத்துட்டு இவரு மிச்சத்தை நாளை வைத்து சம்பாதிச்சுட்டு போயிடுவார். இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது ஒரு இதுக்கு பேர் கூட்டாண்மை. தமிழ்ல இதோட வார்த்தை கூட்டாண்மை, இங்கிலீஷ்ல ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த பிசினஸும் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் கிடையாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு லீகலா என்ன தேவையோ பண்ணிக்கலாம். அப்படியும் அமைப்பு இருக்கு. சரியா? அதாவது இட் இஸ் நாட் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட். இதுக்கு பேரு ஜாயிண்ட் வெஞ்சர். சரியா? பட்டாசு கடை ஆரம்பிக்கிறது, பில்டரோட சேர்ந்து லேண்ட் ஓனர் சேர்ந்து அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிறது, 4 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த ஜாயிண்ட் வெஞ்சரும் அடிக்கடி பண்ணி லாபம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ இந்த அமைப்பு இவ்வளவுதான் நார்மலா இருக்கிறது. இதை தாண்டி அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்து இருக்கிறது என்னன்னா செக்ஷன் கவர்மெண்ட் ஓன்டு பப்ளிக் செக்டார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அண்டர்டேக்கிங் இருக்கு. அதாவது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனில வந்து டோட்டல் ஷேர் வேல்யூல 51% ஷேர் வேல்யூ அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து அரசாங்கத்தின் நிறுவனம் அப்படின்னு அறியப்படுது. இட்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி. ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தை உருவாக்குறது கவர்மெண்டே உருவாக்கும். அந்த டோட்டல் ஷேர் கேபிட்டல்ல 51% கவர்மெண்ட் வச்சிருந்துச்சுன்னா இட்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அரசு வங்கிகள் எல்லாமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான். புரிஞ்சுதா? அப்ப நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல கவர்மெண்ட் டைரக்டா இருக்கும். அது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல அரசு 51% வச்சிருக்கும். மிச்சம் இருக்கிறது நிறைய பேர் ஷேர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம வச்சிருக்கலாம், நம்ம கூட வாங்கிக்கலாம். ஆனா 51% எந்த கம்பெனில கவர்மெண்ட் ஷேர் இருக்கோ அது கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் தான் அதுக்கு ஓனர், முழு ஓனர்ன்ற மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான் அதுக்கு போட்டிருப்பாங்க டைரக்டரா. சரியா? சோ இது ஒரு அமைப்பா இருக்கு. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது. தமிழக அரசு 51% முதலீடு பண்ணிருந்துச்சுன்னா தமிழக அரசு நிறுவனம்னு போட்டுப்பாங்க. இது ஒரு இந்திய அரசு நிறுவனமும் போட்டுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருந்துச்சுன்னா. ஸோ 51%. இதை தவிர வந்து
செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சிலது வருது. அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ, a company established for promoting commerce, art, science, research, education, charity and similar purposes, operates on a non-profit basis. Profits are reinvested in the business rather than distributed to shareholders. ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நீங்க பாக்குற நிறைய கோயில்கள் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க பாக்குற நிறைய எல்லா சர்ச்சஸும் ஆல்மோஸ்ட் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க பாக்குற நிறைய மசூதிகள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் கம்மிங் அண்டர் த ட்ரஸ்ட். சரியா? அது ரிலீஜியஸ் ட்ரஸ்டா இல்ல சோசியல் ட்ரஸ்டா, வெல்ஃபேர் ட்ரஸ்டா அப்படின்றது கேட்டகரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க பதிஞ்சு அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ட்ரஸ்ட்ல வந்து ட்ரஸ்டின்னு இருப்பாங்க இல்லையா, இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது வந்து லாபத்தை அவங்க எடுத்துக்க முடியாது. அதுல வர லாபத்தை திருப்பி அந்த ட்ரஸ்ட்லயே தான் போடணும். எடுத்துட்டு போக முடியாது. ஷேரை எடுத்துட்டு போக முடியாது. அதுல என்ன லாபம் வருதோ திருப்பி அதை அந்த பர்பஸுக்கே திருப்பி உள்ள போடணும். சரியா? அதுதான் ட்ரஸ்ட். இந்த குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நம்ம சொல்லிட்டு வர இந்த விஷயத்துல நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணியிருக்கிறோம், பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறோம், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஓபிசி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரஸ்டையும் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் அனுபவபூர்வமா செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்னது? பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறணும். அதுக்காக தான் இப்ப நம்மளோட வாழ்க்கை பாதை போகுது. இப்ப நம்ம ஷேருக்குள்ள நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவும் மாறுவோம். இன்னைக்கு இல்லானாலும் 5 வருஷம் கழிச்சு அது நடக்கும். காலத்தின் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அப்ப ஒரு வளர்ச்சி நடக்கிறது வந்து ஒரு நாள்ல நடக்காது. அது வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முயற்சியில தான் நடக்கும். அப்ப கிராஜுவலா growth இருக்கும் பொழுது ஃபைனலா அது எங்க போய் நிற்கும்? அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனில தான் போய் நிற்கும். சரியா? பப்ளிக் லிமிடெட் கம்பெனில வந்து நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்குது. அதை நடத்துறது ரொம்ப கஷ்டம். சரியா? உயிர் போயிடும். ஆனாலும் அதை நடத்தி சக்சஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? அம்பானியை திட்டுறோம், அதானியை திட்டுறோம், எல்லா தொழிலதிபர்களையும் திட்டுறோம். அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க செய்யப்படுற கஷ்டம். சரியா? அப்ப ஒரு தொழில் முனைவோரை திட்டக்கூடாது. ஒரு தொழில் முனைவோர் நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க, அவங்க ஒரு சர்வீஸ் பண்றாங்க, ஒரு சேவை பண்றாங்க, கஷ்டப்பட்டு முதல்ல திரட்டுறாங்க, அதை வந்து நடைமுறை சிக்கல்களை சந்திக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. அப்ப அவங்க மற்ற எல்லாரை விட உயர்ந்தவர்கள் ஒரு தொழில் முனைவோர். சரியா? அவங்களை வந்து நம்ம பாராட்டணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்னாச்சு? ஒரு நிமிஷம். போயிடுச்சு. கேக்குதா? கேக்குது சார். சார் நடுவில் இன்டரப்ட் ஆயிடுது கிளாஸ். கேக்குதுங்களா?
கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வீட்ல இன்வெர்டர் பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன். இன்னும் வந்து மாட்டல. அதனால உடனே இன்டர்நெட் போயிடுச்சு. சரி, நான் போன்ல கனெக்ட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் த டிலே. சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிறுவனங்களோட அமைப்புல அந்த நான் ப்ராஃபிட் நிறுவனங்களும் இருக்கு. இதை தவிர இன்னொரு அமைப்பு இருக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் வந்து சமூக பொருளாதார மாற்றங்களை உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு கூட்டுறவு முயற்சி. பால் சொசைட்டி, கிராமங்கள்ல இருக்கிற பால் சொசைட்டி, நூல் நூற்பு சங்கங்கள், அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பல ஒரே காமன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற மக்கள் வந்து சேர்ந்து ஒரு சொசைட்டியை ஆரம்பிச்சு அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை அங்க கொண்டு வந்து வித்து அங்க கடன் வாங்கி அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுலயும் வந்து அவங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஷேர்ஸ் வந்து இவ்வளவுதான் 9 வகையான நிறுவனங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல நம்ம பேசுற இந்த பங்கு வணிகம் வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பெருசா செய்யாம, எந்த ஒரு முன்னேற்பாடோ நேரா போய் வேலை செய்யாம நம்ம இந்த ஷேர்ஸை வந்து ஒழுங்கா வாங்கி வச்சுக்கிட்டாலே நம்ம ஒரு தொழில் அதிபரா தான் ஆகும். இப்ப நீங்க 10 நிறுவனத்தோட ஷேர்ஸை வச்சிருக்கீங்க, 100 நிறுவனத்தோட ஷேர்ஸை வச்சிருக்கீங்கன்னா 100 கம்பெனிக்கு நீங்க ஓனர் அப்படின்ற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அப்ப நீங்க இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒரு நம்பிக்கையான வளருகின்ற நிறுவனங்களா பார்த்து உங்களுடைய பணத்தை பங்குல முதலீடு பண்ணி வைக்கும் பொழுது அது வந்து ஒரு ஒரு டீசென்டான பிசினஸ். சரியா? வட்டிக்கு விடுறதை விட அது நல்ல ஒரு பிசினஸ். சரியா? வட்டிக்கு விடுறதை விட அது நல்ல பிசினஸ். ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ பிசினஸ். அப்ப அந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு தொழில்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். புரியுதா? அந்த தொழில்ல 1000 பேர் வேலை செய்வாங்க. அது வந்து ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுது. அது லாபத்தை சம்பாதிக்குது. அந்த லாபத்துல இருந்து உங்களுக்கு பங்கு வருது. சரியா? அப்ப இந்த கான்செப்ட் தான் ஷேர். அப்ப இந்த ஷேரை வாங்கி நீங்க விற்கணும்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. அந்த டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை உருவாக்க வேண்டி இருக்கும். இந்த வகுப்புல நம்ம அடுத்தடுத்து வகுப்புகள் எடுக்கும் பொழுது நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை உருவாக்கணும். இதுல யார் யாருக்கெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் இல்ல அப்படின்றத எனக்கு பர்சனலா தெரியப்படுத்துங்க. சரியா? இந்த குழுவுல இருக்கிறவங்க எனக்கு ஒரு மெசேஜ், இந்த கிளாஸுக்கு அப்புறம் வந்து ஒரு மெசேஜை போடுங்க. யார் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா. டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன் எந்த பேங்க்ல இருக்கு, நீங்க எந்த பேங்க்ல அதிகமான டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்ற அந்த தகவலை வந்து நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த பேங்க்ல இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாமா, இல்ல காமனா இருக்கிற ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம வாங்கணும்னு சஜஸ்ட் பண்றோமான்றத நம்ம சொல்றோம். அதுல நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. 2-3 வாரம் கழிச்சு கூட நீங்க அதை பண்ணிக்கலாம். ஆனா வந்து இது வந்து நமக்கு மேண்டேட்டரி. புரிஞ்சுதா? சோ இப்ப இந்த பங்கு வர்த்தகத்துல இந்த ஷேர்ஸ பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த ஷேர்ஸ பத்தி நம்ம படிச்ச இந்த விஷயத்துல நம்ம வந்து அடுத்து அஸ்ட்ராலஜிக்கலா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஒவ்வொரு ஷேரும் வந்து ஒரு நிறுவனத்தோட ஷேர் தான் வாங்குறோம் இல்லையா? இந்த ஷேர்ஸ் வந்து ஒரு நிறுவனத்தோட வாழ்க்கை சுழற்சியில நம்ம போய் வாங்குறோம். இப்ப வந்து ஒரு நிறுவனம் வந்து உருவாயிருச்சு, அது சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்ற ஒண்ணு வரும். ஒரு நிறுவனத்தை நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னைக்கு அது ரெஜிஸ்டர் ஆகுதோ, இதுல வந்து ஒரு பியூட்டி இருக்குது. இது என்ன பியூட்டினா, நீங்க எப்படி வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது ஜோசியர் கிட்ட வந்து நல்ல நாள்லாம் பார்த்துட்டு போவீங்க. டாக்டர் கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க, சார் மதியானம் 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஆனா டாக்டர் வந்து அனஸ்தீசியாஸ்ட் வரமாட்டாரு. ஏதோ பண்ணி குழந்தை வந்து 5 மணிக்கு தான் பிறக்கும். சரியா? அப்ப எப்படி பிறப்பும் இறப்பும் நம்ம என்னதான் பண்ணாலும் அது ஒண்ணு கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து இந்த ஆடிட்டர் கிட்ட சொல்லி சர்டிபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷனுக்கு
என்ன நடக்கும், ஒரு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் அந்த சர்டிபிகேட்டை இன்கார்பரேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில். அப்ப உங்களுக்கு என்னைக்கு எந்த டைம்ல எந்த டேட்ல எந்த டைம்ல அந்த சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வருதோ அதுதான் அந்த நிறுவனத்தோட அந்த தேதி. சரியா? அப்ப பொதுவா வந்து அந்த பிறந்த தேதி வந்து அதோட ப்ரொப்ரைட்டர்ஸ் ஹூ ஆர் இன்கார்பரேட்டிங் பண்றோ அவங்களுக்கு அந்த மெயில் வரும். யூ ஆர் ரெஜிஸ்டர்டு அப்படின்ட்டு உங்க சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு இமெயில்ல வரும். அந்த இமெயில்ல என்ன டைம் வருதோ அந்த டைம் தான் உங்க நிறுவனம் பிறந்த நேரம். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பையில இருந்து உங்க தசாபுத்தி அந்தரங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி ஜோசியம் பார்ப்போமோ அப்படி இந்த நிறுவனத்துக்கு நம்ம ஜோசியம் பார்ப்போம். அப்ப பொதுவா நம்ம பொது வெளியில தேடும் பொழுது டைம் தெரியாது. இப்ப சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்த டைம் நமக்கு தெரியாது. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல நம்ம தேடி எடுக்கும்போது ஒரு நிறுவனம் என்று பதியப்பட்டது தேதி தெரியும். இப்ப நிறைய பேருக்கு பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியாது. பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியாதுன்னா நம்ம ராசியை மட்டும் அவங்களுக்கு ஜாதகம் கணிப்போம். அது மாதிரி இந்த நிறுவனங்கள் இந்த நியூஸ் கேக்குதா? ஓகே. இந்த நிறுவனங்கள் ராசியை வச்சு நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது அந்த அது கரெக்டாவே வரும். லக்னம் நமக்கு தேவையில்லை நிறுவனங்களுக்கு கணிக்கும் பொழுது. அப்ப அது எந்த அந்த ராசி வந்து எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அந்த நட்சத்திரத்துல மிச்சம் இருக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். அப்போ மனுஷனுக்கு எப்படி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ நிறுவனங்களுக்கும் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். அப்ப ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுதுன்னா அது ஒரு தசையை முடிச்சு அடுத்த தசையில பயணிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தசை நடக்குதுன்னா அது ஒரு ஆரம்பிக்கும். அது மாதிரி நான் பண்ண ஆராய்ச்சியில நிறுவனங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் வேலை செய்யுது. நிறுவனங்கள் பெயர்ல இருக்கிற நியூமராலஜி எண் நம்பர்கள் வேலை செய்யுது. நிறுவனங்கள் பெயர்ல இருக்கிற பிராண்ட் நேம்ல இருக்கிற நியூமராலஜி வேலை செய்யுது. அந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்ட தேதிகள்ல இருக்கிற நியூமராலஜி வேலை செய்யுது. அந்த நிறுவனங்களோட ஜாதகம் வேலை செய்யுது. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு நிறுவனம் ஒரு மனிதனை போல் தான் இயங்கும். அப்ப அந்த மனிதனுக்கு எப்படி தசாபுத்தி அந்தரங்கள் கோச்சாரங்கள் பாதிக்கப்படுதோ அது மாதிரி நிறுவனங்களுக்கும் அது நடக்குது. நிறுவனம் ஒரு தனி மனுஷ மாதிரி தான். சரியா? அந்த நிறுவனத்துக்கு தசாபுத்தி அந்தரங்கள் கோச்சாரங்கள் பாதிக்கப்படுற மாதிரி அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிளஸ் எம்டி பிளஸ் சிஇஓ இவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் அந்த நிறுவனத்தை பாதிக்குது. புரியுதா? இதை தவிர பெருவாரியான பங்கு முதலீட்டாளர்கள் தான் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், பெருவாரியான ஷேர் ஹோல்டர்ஸோட மனநிலைமையும் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை பாதிக்குது. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துல $500 500 பங்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு 500 பங்கு மதிப்புள்ள பங்குகளை வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய மூடு இன்னைக்கு வந்து அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி 10,000 பேர் மொத்தமா விற்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் முடிஞ்சிருச்சு. எனக்கு 10,000 பேர் புதுசா வாங்குறாங்கன்னா அது எங்கேயோ போகுதுல்ல, அதோட மதிப்பு எங்கேயோ உயருதுல. அப்ப இது எல்லாமே ஆர்டிபிஷியலா கூட்டி கழிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான். ஆனா நிறுவனம் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். நிறுவனம் அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த நிறுவனத்தோட பங்கு வேல்யூ எங்கேயோ இருக்கும், திடீர்னு அந்த நிறுவனத்தோட பங்கு வேல்யூ எங்கேயோ இருக்கும். அது பிளக்சுவேஷன் வந்து ஏறி இறங்கி ஓரளவு அந்த அந்த கிராஃப் வந்து நார்மலா போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த நிறுவனத்தோட பங்கு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நாள் பயங்கரமா விழப்போம். இல்லை இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னா அது ரொம்ப நொடிச்சு போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை தக்க வச்சுக்கிறது தான் அந்த நிறுவனத்தோட நிர்வாகிகளோட வேலை. அப்ப இந்த பொதுத்துறை நிறுவனத்தை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இந்த பங்கு வர்த்தகத்துல இருக்கிற எல்லா பலனின்னு கொட்ட போட்ட ஆபரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரும் முதலாளிகளின் கூட்டமைப்பு சிண்டிகேட் இருக்குது. இந்த நிறைய சிண்டிகேட் எல்லாம் சேர்த்து மொத்தமா பங்குகளை வாங்குவாங்க, மொத்தமா பங்குகளை விற்பாங்க. ஒருத்தனை கவுக்கணும்னு நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த நரித்தனத்தை எல்லாம் தாண்டி தான் அந்த நிறுவனம் நடக்கணும். சரியா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனத்தோட டேட்டா அது அந்த விஷயத்த பங்குதாரர்களின் மனோபாவம் பாதிக்கிறது. பங்குதாரரின்
தசாபுத்தி அந்தரங்கள் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் இந்த பங்கு சந்தையிலையும் இந்த நிறுவனத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம வகுப்புல என்ன படிக்க போறோம்? இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நமக்கு 7ஆம் வீட்டதிபதி யாரு, நம்ம 2ஆம் வீட்டதிபதி யாரு? நம்ம 7ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதி நமக்கு பங்கு வர்த்தகத்துல சரியா வருவாங்களா? என்ன மாதிரியான பங்குகளை வாங்கினா இந்த கான்ட்ராக்ட் நடக்கும்? புரியுதா? அப்ப நம்ம ராசிக்கு உகந்த நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா, அந்த திருமண பொருத்தத்துக்கு சில விதிகள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? திருமண பொருத்தத்துக்கு ஜோசியர்கிட்ட நம்ம என்னென்ன விதிகள்லாம் பார்க்கிறோமோ அந்த எல்லா விதிகளையும் நம்ம பங்கு வர்த்தகத்துக்கும் அப்ளை பண்ணலாம். திருமண பொருத்தத்துக்கு பார்க்குற எல்லா விதிகளையும் நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு, ஒரு தாம்பத்தியத்துக்கு, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு பொருத்தம் பார்க்கிறோமோ அந்த எல்லா பொருத்தத்தையும் நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ பார்க்கலாம். அப்ப உங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் 10 பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாமான்னா பார்க்கலாம். ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், சரியா, யோனி பொருத்தம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு பார்க்கணுமானா கல்யாணத்துக்கு பார்க்கறோம்ல, கல்யாணத்துக்கு பார்க்காம இதுக்கும் பார்க்கலாம். அப்ப திருமண பொருத்தமே வேஸ்ட் அப்படின்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துக்கிட்டோம். சரியா? மனப்பொருத்தம் தான் முக்கியம் அப்படின்னா அதை நான் ஒத்துக்கிறேன். மனப்பொருத்தம் தான் முக்கியம். எவ்வளவோ கல்யாணம் திருமண பொருத்தம் பார்க்காம தான் நடக்குது. நல்லாவே தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலா நிறைய பேர் என்ன பண்றாங்க, மன வாழ்க்கையில ஃபெயிலியரும் ஆகுறாங்க. அப்ப இது ஒரு ரிசர்ச் இருக்குது. காமனான இந்த ரிசர்ச்சை கல்யாணத்துக்கு எப்படி அப்ளை பண்றீங்களோ அந்த ரிசர்ச்சை அப்படியே நீங்க திருமண பொருத்தத்துக்கு பாக்குற எல்லா ரிசர்ச்சையும் உங்களுடைய ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது எப்படி சிலர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை 90 வயசு வரைக்கும் போகும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அது மாதிரி நீங்க எந்த ஒரு ரூல்ஸை பார்க்காமையும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, குழந்தை குட்டி பிறந்து அவங்க நிகழ்ச்சியா இருக்கிறாங்களோ அது மாதிரி எந்த ரூல்ஸை பார்க்காமையும் ஒரு ஷேரை வாங்கியிருப்பீங்க, அந்த ஷேர் பலன் கொடுக்கும், காசு போய்கிட்டே இருக்கும்னா அது இயல்பாகவே உங்களுக்கு அமையுது. அப்ப ஃபர்ஸ்ட் லைஃப்ல பிரச்சனை இருக்குதுன்னா செகண்ட் லைஃப் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்றான், இந்த தடவை தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு வந்துடுறான். அப்ப ஆராய்ச்சி பண்றான். அப்ப 10 பேர்கிட்ட கேட்கிறான், எப்படியோ கல்யாணம் பண்றான். செகண்ட் வாழ்க்கையும் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றான், தேர்ட் அட்டெம்ப்ட் போறான். அப்படியும் தேர்ட் அட்டெம்ப்ட்ல சக்சஸ் ஆனவனா இருக்கதான் செய்யறான். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட் எல்லாம் திருமண வாழ்க்கையில பண்ண முடியாட்டினாலும் தொழில்ல தாராளமா பண்ணலாம். சரியா? அப்ப உங்களுக்கு ஒண்ணு பிடிக்குது, அது உங்களுக்கு ஈஸியா பழக்கப்படலைன்னா, நீங்க ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரையை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏறி ஓட்ட முடியாதுல்ல, அந்த குதிரையை பழக்கணும். அந்த குதிரை ஓட தெரியாது, அதுக்கு லாடம் அடிக்கணும், அதுக்கு மூக்குல கயிறு கட்டணும், அதை தடவி கொடுக்கணும், அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஹார்ஸ் ரைடிங் பயிற்சி கொடுக்கணும். அது பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேல ஏறி உட்காந்து நீங்க ஓட்டலாம். சரியா? அது மாதிரிதான் இந்த பழக்கப்படாத குதிரையை பழக்கப்படுத்துறது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல முதல் தடவை 2 தடவை இன்வெஸ்ட் பண்ணி தோத்தவங்க, அதை செய்யவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்தவங்க ஒரு 6 மாசம் தொடர் ஆராய்ச்சி பண்ணி திருப்பி கம்மியான முதலீட்டுல ட்ரை பண்ணி சக்சஸ் வந்துச்சுன்னா அதை கண்டினியூ. ஏன்னா இதை விட வருமானம் தரக்கூடிய, இதை விட ஒரு நல்ல பிசினஸ் வேற இல்லை. ஆனா ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு. அதை எப்படி சயின்டிபிக்கா அணுகிறது, ஜோதிட ரீதியா அணுகிறது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முயற்சி செய்யறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்றோம். இந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணலாம், இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். அப்புறம் செட் ஆகலைன்னா விட்டு போக வேண்டியதுதான், வேற தொழில் பார்க்க வேண்டியதுதான். நமக்கு அடிமை தொழில் தான் அப்படின்னா அதுதான். ஒரே நிமிஷம், ஒரு கொரியர் வந்திருக்கு, ஜஸ்ட் ஒன் பை. ஓகே, ஸோ இந்த விதிகள் தான். இப்ப நம்ம சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பங்குனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்த வகுப்புகள்ல ஷேர் மார்க்கெட்டிங் டைரக்டா போவோம். அந்த வணிகம் எப்படி செய்யறது, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இதுல நம்ம வகுப்புல என்னென்னலாம் அடுத்து கத்துக்கலாம்னு இருக்கிறோம்னா, தின வணிகம்னா என்ன, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ஜோதிட ரீதியா தான் பார்ப்போம், தனி மனித ஆராய்ச்சியா தான் பார்ப்போம். எந்த நேரத்திலையும் இந்த ஷேரை நீங்க வாங்குங்க அப்படின்ற டிப்பை நம்ம கொடுக்கல.
அது ஞாபகம் வச்சுக்கோ. இதை வாங்கு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் வந்து இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு டேட்டா தான் கொடுப்பேன். வாங்கணும்னு என் வாயால இதை வாங்குங்க அப்படின்னு டிப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதை சொல்றதுக்கு செபியில ரெஜிஸ்டர் பண்ண ஆத்தரைஸ்டு ட்ரேடர் கிடையாது. இதுல நிறைய லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்கு. ஸோ வி ஆர் நாட் ஆத்தரைஸ்டு செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட். அப்படியே ஆத்தரைஸ்டா இருந்தாலும் அதுலயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதனால நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆராய்ச்சிகள் தான் பண்றோம். இந்த ஆராய்ச்சிகளின் இதுல விளைவுல வந்து நம்ம டேட்டா கொடுப்போம். அந்த டேட்டாவை சீர்தூக்கி பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணான்ற முடிவை நீங்க சொந்தமா சுயமா தான் எடுக்கிறீங்க. சரியா? இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. த்ரூ அவுட் த ப்ராசஸ்ல வந்து we are not responsible for saying that நீங்க இதை வாங்குங்க, இதை நீங்க அதிகாரப்பூர்வமா நம்ம சொல்லல, என்டர்டெயின் பண்ணல. ப்ரொவைடட் நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி இது ஏறுது இறங்குது பாருங்க, முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சரியா? அந்த விஷயத்துல நம்ம நிறைய முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கிறோம். ஒரு லாங்கர் பீரியட் டேட்டா கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸா, ஒவ்வொரு வெர்டிக்கல் வைஸா இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ரன் ஆகுது, இந்த இண்டஸ்ட்ரி என்னைக்கு பீக்ல இருந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரி என்னைக்கு கொலாப்ஸ் ஆச்சு, இந்த இண்டஸ்ட்ரி என்னைக்கு இது மாதிரி ஃபியூச்சர்ல கொலாப்ஸ் ஆகும், அது சயின்டிபிக்கா, அதாவது அது எந்தெந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ டெக்னாலஜிக்கல் வியூவாகவும் அந்த மாதிரி அந்த டேட்டா பிக் டேட்டா அனாலிசிஸ் நம்ம சொல்றோம். அந்த விதத்தை அந்த மாதிரி போறதுக்கு தான் இந்த வகுப்பு விரும்புது. அதோட நம்ம அடிப்படையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ட்ரேடிங் எப்படி பண்றது, டிமேட் அக்கௌண்ட்ல போய் எப்படி பாக்குறது, அது ட்ரேடிங் அந்த எப்படி வருது, எப்ப வாங்கணும், எப்ப விற்கணும், அந்த சொல்லி கொடுக்கறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஐபிஓ எப்ப வாங்குறது, அப்படின்னா என்ன, நம்ம நடுவில் ஷேர் வாங்குறது எப்படி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்றது, பாண்ட்ஸ், கவர்மெண்டோட பாண்ட்ஸ் என்ன பண்றது, என்னென்ன பினான்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பினான்சியல் ப்ராடக்ட்ஸ், போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்றாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிதி மேலாண்மை குறித்த அனைத்தையும் நம்ம இதை டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாமே டிஸ்கஷன் லெவல் தான், முடிவு உங்களுடையது. சரியா? ஓகே, இப்போ வந்து ஒரே நிமிஷம். உங்கள் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை நான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செய்ய விரும்புறேன், இந்த வகுப்புல இருக்கிறவங்க. சரியா? அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை அனுப்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனுப்புங்க. சரியா? இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு அனுப்பிச்சிருங்க. இந்த மீட்டிங் எப்ப பாக்குறீங்களோ அப்ப அனுப்பிச்சிருங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தையும் நான் உருவாக்கி அதை ஒரு எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த வகுப்புல படிக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன ராசி, என்ன லக்கணம், உங்க 7ஆம் அதிபதி யாரு, உங்க 2ஆம் அதிபதி யாரு, உங்க 8ஆம் அதிபதி யாரு, உங்களுக்கு ட்ரேடிங்ல என்ன செட் ஆகும், என்ன செட் ஆகாதுன்னு நான் பர்சனலா ஒரு கன்சல்டேஷன் கொடுத்தா, இப்ப நீங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வருமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு பதில் சொல்லணுங்க. அப்ப அதுக்கு என்னவோ அதை நான் சொல்லுவேன். அது மாதிரி நான் அனலைஸ் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி இப்படி இருக்குது, நம்ம இதை இப்படி பண்ணலாம் பர்சனலைஸ்டா கன்சல்டேஷன் பண்ணுவோம். கூடுமான வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒத்து வரா மாதிரி தான் இருக்கும். ஒத்து வரா மாதிரி இருந்தாதான் இந்த வகுப்புலயே வந்திருக்க முடியும், இல்லைன்னா வந்திருக்க முடியும். எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர். சரியா? எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர். அப்படி அந்த எக்ஸெப்ஷன்ஸையும் நான் சொல்லிடுவேன். சரியா? அப்போ உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எந்த மாதிரியான கிரகங்கள் ஆளுமையில இருக்கிற நிறுவனங்களோட நீங்க பங்கு வர்த்தகத்தை வச்சுக்கலாம். சிமெண்ட் ஆலைகளை எல்லாரும் வாங்க முடியாது. சிமெண்ட் ஆலைகள் பங்கு யாரு வாங்கினா லாபம். தங்கம் எல்லாருக்கும் செட் ஆகாது. கரெக்ட் தானே? எல்லாருக்கிட்டையுமா தங்கம் இருக்குது? தங்கம் வாங்கினா கூட வீட்டுல நிக்காது. ஓகேவா? அப்ப தங்கம், வெள்ளி, வைரம், கமாடிட்டி ட்ரேடிங்ஸ் நிறுவனங்கள், இது எல்லாமே ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியத்திலேயோ ஒரு தசாபுத்திலேயோ எதுலையோ ஒண்ணு இருக்கும். அந்த போரா அது இருக்கும். அந்த போர் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்ற அந்த கேட்டகரியை பிரிச்சு அந்த டேட்டாஸ்லாம் நான் வாங்குவேன். இப்ப முதல் டேட்டா வந்து உங்ககிட்ட நான் வாங்குறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அதை வந்து நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 200 வைட்டல்ஸை எடுத்து வைப்பேன். சரியா? அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் தனித்தனி. அதுக்கப்புறம்
நீங்க ஆல்ரெடி நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி கமாடிட்டிஸ்ல இருக்கீங்க, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிஸ்டரிய நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி கொடுப்பேன். இப்ப நீங்க வந்து ஒரு 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுதுன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்னைக்கெல்லாம் நீங்க வாங்குனீங்க, என்னென்னைக்கெல்லாம் வித்தீங்க அப்படின்ற டேட்டா உங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி நீங்க என்னென்னைக்கெல்லாம் லாபம் சம்பாதிச்சீங்க, என்னென்னைக்கெல்லாம் நஷ்டம் சம்பாதிச்சீங்க, அந்த டேட்ல இருந்த நட்சத்திரங்கள் என்ன, அந்த டேட்ல இருந்த ராசியோட கிரக கட்டங்கள் என்ன, ஏன் உங்களுக்கு அன்னைக்கு லாபம் வந்துச்சு, ஏன் உங்களுக்கு லாபம் வரல, அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எவ்வளவு டேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளவு இன்புட் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? நீங்க 1 வருஷம் டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ஆஸ் மச் அஸ் இன்ஃபர்மேஷன் சார் இந்த டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை நான் ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். புரியுதா? இப்ப வந்து உங்ககிட்ட நீங்க 2 வருஷமா ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 வருஷம் டேட்டாவை டிமேட் ஹிஸ்டரியை எடுத்து கொடுக்க முடியுது உங்களாலன்னா இந்த டேட்ல வாங்கின வித்த லாபம் இவ்வளவு நஷ்டம்னா அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை இது பண்ணி அந்த டேட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2000 ரோஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2000 ரோஸை வந்து நான் ஒரு ப்ரோக்ராம்ல பைத்தான்ல ரன் பண்ணி அந்த 2000 டேட் டைமுக்கு ஜாதகத்தை உருவாக்கி அந்த ஜாதகத்துல 200 மெட்ரிக்ஸை எடுத்து ஒரு எக்ஸல்ல போட்டு அதை வந்து ஒரு ரிசர்ச் மாடியூல்ல போட்டு ஓவராலா நீங்க லாபம் சம்பாதிச்சப்ப எந்த கிழமையிலலாம் ட்ரேட் பண்ணீங்களோ அன்னைக்கு லாபம் அதிகமா வருது, இந்தந்த டேட் நியூமராலஜி படி இந்தந்த டேட்ல எல்லாம் நீங்க பண்ணா லாபம் வருது நஷ்டம் வருது, இந்தந்த நட்சத்திரத்துல ட்ரேட் பண்ணா லாபம் வருது நஷ்டம் வருது, இந்த திதிகள்ல பண்ணா லாபம் வருது நஷ்டம் வருது, இந்த கரணத்துல பண்ணா லாபம் வருது நஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி இந்தந்த ராசிகள்ல இந்தந்த கிரகங்கள் போகும் பொழுது அஷ்டவர்க்கத்துல சூரியன் இங்க இருக்கும்போது லாபம் வருது, சனி அங்க இருக்கும்போது, இது மாதிரி என்னென்ன முறையில அஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். சரியா? இப்ப வந்து உங்ககிட்ட நீங்க ட்ரேடிங் பண்ணல, அந்த டேட்டா இல்லை, ஆனா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க எக்ஸெல்ல சிஎஸ்வில கொடுத்தீங்கன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்னைக்கெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் ஆச்சோ, என்னைக்கெல்லாம் கேஷ் கிரெடிட் ஆச்சோ அது வந்து இன்ஃபிளேஷன் அதோட ஏற்றத்தாழ்வுகளை கணக்கு பண்ணி என்னைக்கு உங்களுக்கு பணம் வருது என்னைக்கு பணம் வரலன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபைனலா உங்களுக்கு இந்த வகுப்போட கோர் அட்வான்டேஜ் என்னன்னா தனிப்பட்ட முறையில இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த கரணம், இந்த திதி, இந்த யோகம், இந்த நம்பர், டைம், இந்த கிரக அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, இதெல்லாம் சாதகமா இல்லை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கொடுப்பேன். அந்த இன்புட்டை வச்சு நீங்க ஒரு 2-3 மாசம் டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகுது, பஞ்சபக்ஷிலாம் நான் சொல்லுவேன். சரியா? பஞ்சபக்ஷியில இந்த பக்ஷி இருக்கிற இந்த டைம்ல பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். அப்ப இதெல்லாம் நீங்க ஃபைன் டியூன் பண்ணி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அது வருது வரலன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். நிறைய பண்ணக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன் வருது அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேட்டாவை ஒரு 3 மாசம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது கரெக்டாவே வருது, அது ரிஸ்க் இல்லைன்னா அந்த பேட்டர்னை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுல உங்களுக்கு ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்குதுன்னா அதுல திருப்பி ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனலா ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுடைய வெற்றிகரமான நேரங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற கோச்சார அமைப்புகள் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த பேட்டர்ன் அடுத்த 1 வருஷத்துக்கு என்னென்னைக்கு ஃபாலோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவை எடுத்து கொடுத்துருவேன். அந்த டேட்டாவை வச்சு நீங்க பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாம அப்பயும் நீங்க விழிப்புணர்வோட தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணி பார்த்து சம்பாதிச்சுக்கிறதோ அதை மெயின்டைன் பண்றதோ உங்களுடைய லாப நட்டத்துக்கு உட்பட்டது. சரியா? நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றது டேட்டாவை வேலிடேட் பண்ணி அஸ்ட்ராலஜிய டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அந்த டேட்டாவில் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் தான் கொடுக்குறேன். நான் ஒரு கன்சல்டன்ட், அதாவது டேட்டா கன்சல்டன்ட், அதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட்னு பேரு. சரியா? நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டா தான் உங்களுக்கு வேலை செய்யணும் இந்த வகுப்பு. அந்த ப்ரொவைடட் டேட்டாவை வச்சு முடிவு எடுக்கிறது, ஒரு சிஇஓவா நீங்க முடிவு எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த வகுப்போட அடிப்படை தாற்பயம். உங்களால இம்மிடியேட்டா டேட்டா யாருக்கு கொடுக்குறீங்களோ இம்மிடியேட்டா உங்களுக்கு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஒண்ணு டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற டேட்டாவை எவ்வளவு முடியுமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க, இல்ல உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற ட்ரேடிங் என்ன பண்ணீங்களோ அந்த டேட்டாவை கொடுங்க. இல்ல உங்களுக்கு அதுவும் இல்லைன்னா நீங்களா வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில எனக்கு பண வரவு இருக்குது, குறிப்பிட்ட தேதியில பணம் வரல, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவு இன்ஃபர்மேஷனை நான் ப்ராசஸ் பண்ணி திருப்பி அதை உங்களுக்கு கொடுப்பேன்.
சரியா? இது வந்து ஒரு 6 மாசமா நம்ம முன்ன பின்ன போய் வந்து ஃபைனலா பார்த்து விச் ஒர்க்ஸ் ஃபார் மீ, விச் நாட் ஒர்க்ஸ் ஃபார் மீன்றத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நல்ல அழகான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தூங்குனாலும் காசு வரும், வரணும். சரியா? நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது காசு வந்துச்சுன்னா 6ஆம் இடம் வேலை செய்யும். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் காசு வந்துச்சுன்னா 12ஆம் இடம் வேலை செய்யும். சரியா? நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது காசு வந்துச்சுன்னா 6ஆம் இடம் வேலை செய்யும். தூங்கும் போதும் காசு வந்துச்சுன்னா 12ஆம் இடம் வேலை செய்யும். ஆக மொத்தம் 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சிங்க் பண்ணி வேலை செஞ்சதுன்னா காசு வந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு காசு நம்ம முழிச்சிட்டு இருந்தாலும் தூங்கினாலும் நம்ம பிக்னிக் போனாலும் ஹாலிடே போனாலும் காசு வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம நோக்கம். புரியுதா? அது நோக்கிதான் போறோம். அதை நம்ம எப்படி கட்டமைக்கிறது, அந்த பாசிட்டிவான அந்த விஷயத்துக்கு எப்படி போறதுன்றதுதான் இந்த வகுப்பு. இந்த வகுப்போட கிளியர் ஸ்கோப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கான இன்புட்ஸை நீங்க கொடுப்பீங்க, அதுக்கு அடுத்து நான் செய்வேன். இந்த வகுப்போட அடுத்த வகுப்பு வந்து புதன்கிழமை நாளைக்கு இருக்காது, வியாழக்கிழமை இருக்கும். சரியா? வியாழக்கிழமை இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். மேபி நாளைக்கு நான் நியூமராலஜி கிளாஸ் போட்டா போடுவேன். நாளைக்கு இந்த வகுப்பு இருக்காது, நம்ம வியாழக்கிழமை வச்சுப்போம். அதை முன்னாடியே சொல்லிடுவேன் என்னைக்கு வகுப்பு இருக்கு வகுப்புல. எனக்கு இந்த வகுப்பு வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நைட்டு நான் பிஸியா இருக்கிறேன். தேவைப்பட்டா அடுத்த வாரத்துல இருந்து இந்த வகுப்பை நம்ம இரவு நேரத்துல கூட வச்சுக்கலாம், 7-8 மணிக்கு கூட வச்சுக்கலாம். அது எல்லாரோட கன்வீனியன்ட்டா நைட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம நைட் வச்சுக்கலாம். நம்ம ரியல் டைம்ல ட்ரேடிங் பண்ணி சாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி சமயத்துல பகல்ல வச்சுக்கலாம், இல்ல மதியானம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம மிக்ஸ்டா வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரேடிங் நடக்கிற சமயத்திலயும் நம்ம வகுப்பு வைக்கணும், எல்லாரும் வர நேரத்துலயும் வைக்கணும், எல்லாம் ஒரு மியூச்சுவல் கன்சென்டா இது போகணுன்ற மாதிரி நம்ம இதை பிளான் பண்றோம். சரியா? கொஸ்டின்ஸ் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. பேசலாம், பேசுங்க. ஓகே. பாஸ்கரன் சார், அந்தே பாஸ்கரன் சார் இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? அந்தே பாஸ்கரன் சார். சரி. கதிரவன் சார் இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இப்ப நான் சொன்ன இன்புட்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தெரியுதா? வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் தி டேட்டா ரிசர்ச்? கம்ஃபர்டபுளா இருக்கு. அது மோஸ்ட்லி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலாவும் மற்ற விஷயங்களும் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ஜோஷியம் சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த சவுத்ல, தமிழ்நாட்டுல. அதை வந்து நீங்க இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கு. அதுபோக பர்சனலா எல்லாரும் மாதிரியும் கவனம் எடுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு சார். உங்களுடைய டிஸ்கிளைமர் நம்மளை பத்தி யாரும் வந்து ஏதோ டிப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு யாரும். அட் த சேம் டைம் வந்து இது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட். அதாவது நம்ம கலெக்டிவா ஒரு கம்பெனி மாதிரி சேர்ந்து அது ஒரு கலெக்டிவா ஒரு குரூப்பா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சில முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி கிடைச்சோம்னா யாரும் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது. பட் த சேம் டைம் வந்து நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் செய்யறோம். நீங்க சொல்றது ரொம்ப பிடித்தமா இருக்கு. காளிமுத்து சார் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம பிளான் பண்ணி இருக்கிற விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனலா ஆட் பண்ணணும்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல சார், இது போதும் சார். இதை வச்சுட்டு அப்படியே நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். இது நல்ல போதுமான அளவுக்கு நீங்க இன்புட் கொடுத்துருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமான ஒன்று தான். நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு என்ன, கம்பெனின்னு என்ன, என்னென்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் அவங்க இருக்கிறதுனாக்க அது ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி ஓனர் ஆகுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் விலாபாரியாக நீ கொடுத்தது வந்து
ஒரு போதுமானதாக தான் இருக்கு. அதை வச்சுட்டு வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போகணும். ஒரு கம்பெனியை பற்றி, கம்பெனினா என்ன, அது எப்படி பிஸ்னஸ் பண்றாங்க, எந்த முறையில வந்து அது தொழில் வந்து எக்கோ ஷேர் எக்கோ அடிக்குது மார்க்கெட்ல. சார். உங்களோட வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது. வேற ஒரு மைக் ஆஃப் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்க. எக்கோ இல்லாம அது நீங்க என்னன்னு பாருங்க சார். ஆ, ஏன்னா நீங்க நிறைய சரி. இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கும்பொழுது இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நீங்க அடுத்து வர அதான் அது இப்போ வகுப்புகள்ல நம்ம கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுப்பீங்க. லேப்டாப்ல உண்டான இந்த சவுண்டு மைக் கம்மி பண்ணிட்டேன். இப்போ சரியா, இப்போ கரெக்டா இருக்கு. லேப்டாப் உண்டான சவுண்ட் இருக்குது இல்லை, நிறுத்திட்டேன். கிளியரா இருக்கு. இப்ப அந்த கீச் இல்ல சார். அதான் லேப்டாப் உண்டான சவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிட்டேன். ஓகே. சோ காளிமுத்து சார் வந்து அடுத்த வாரங்கள்ல நமக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி கதிரவன் சாரும் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. நாதனும் கொடுப்பாரு. இன்னும் 2-3 பேரும் கொடுப்பாங்க. சோ இது நான் மட்டுமே எடுத்துட்டு போக மாட்டேன். நிறைய பேரோட அனுபவங்கள் இதுக்குள்ள வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வீக் வந்து நம்ம வந்து நான் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் நிறைய பேரோட இன்புட்ஸ் இது உள்ள பயணிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிற மாதிரியான வாய்ப்புகளுமே நம்ம கொடுப்போம். ஸோ இது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கா இருக்கும். உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நீங்க என்ன கிரியேட் பண்றீங்க, என்ன வச்சிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு பிரைவேட் கான்பிடென்ஷியலான குரூப்ன்றதுனால இந்த வகுப்போட விஷயங்களை நீங்க உங்க நண்பர்களுக்கு கூட பகிர்ந்துக்காதீங்க. நான் நேற்று வீடியோவை உங்களுக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணேன். நான் மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல வந்து இருக்குன்னு தனியா ஒரு மாடியூல் எழுதிட்டு இருக்கிறேன். அதுலதான் இதை போடுவேன். அப்ப இந்த வீடியோஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் 3வது நபருக்கு இது போகக்கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருங்க. ஏன்னா இதுல நம்ம மிகப்பெரிய பொருளாதார விஷயங்களை பேசுறோம். அது வந்து அது சாதாரணமா மற்றவங்களுக்கு லீக் ஆகிடக்கூடாதுன்றத நான் தெளிவா இருக்கேன். சரியா? நேத்து யூடியூப்ல போட்டீங்களே, என்னங்க யூடியூப்ல போட்டிருக்கீங்களே சார்? இல்ல அத வந்து நான் அன்லிஸ்டடா தான் போட்டிருக்கேன். அதை வந்து நான் எடுத்து என்னோட வெப்சைட்ல போட்டுருவேன். ஏன்னா நேற்று எடுத்தது எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த வேலை முடியல. மெர்லின் அனாலிட்டிக்ஸ் அப்லோட் பண்ற வேலை முடியல. அதனால வந்து வாய்ஸ் வரலீங்க சார். நான் பண்றேன். என்னதுன்னா இப்ப கேக்குதா? இதுல 2 விஷயம் நான் பண்றேன். மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல வந்து லாகின் பண்ணா எல்லா கோர்ஸோட வீடியோஸும் பாத்துக்கிற மாதிரி ஒரு செக்ஷன்ல இந்த ஷேர் மார்க்கெட்டோட செக்ஷன்ஸ்ல வீடியோ போடுறது ஒண்ணு பண்றேன். இதுல வந்து தனியா ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி ஸ்டாக்ஸ் merlinanalytics.in கொடுத்தா அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு தனியா ஏபிஐ மாடியூல்ஸ் எல்லாம் பண்ற ஐடியால இருக்கிறோம். அந்த ஏபிஐ கால்ஸ், டேட்டா ரிசர்ச், அதெல்லாம் அதுக்குள்ள தனியா ஒரு லாகின்ல போய் நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன் வர நாட்கள்ல. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு இருக்கும். அதனால இது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ இதை வந்து நம்ம அழகா ஒரு 6 மாசத்துல முழுமைப்படுத்திடுவோம். ஷேர் மார்க்கெட்ல என்னென்னலாம் இருக்குதோ நீங்கள் ஏபிஐக்குள்ள போக முடியாது. நான் ஏபிஐக்குள்ள போய் அதுல என்ன பண்ண முடியும்ன்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த வகுப்புல நிறைவா சொல்லி கொடுப்பேன். சரியா? அதனால ஆட்டோமேஷன்ஸ் ஏபிஐ மூலமா பண்றது. ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். சரியா? தானாகவே ஷேரை வாங்கி தானாகவே ஷேரை விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணி உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொடுப்பேன். அந்த டேட்டாவெல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் இந்த இதுல நான் பண்றதுக்கு இருக்கிறேன். அதனால இது ஒரு மிகப்பெரிய பரிசார்த்த முயற்சி. இதை இணைஞ்சு நீங்க கூட பயணிக்கிறது எனக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு பொறுமை காக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதுல வந்து வெற்றி நிச்சயம். இது வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதை மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. there is no going back, there is no plan B. பிளான் பி, பிளான் சி எல்லாம் கிடையாது. ஒரே பிளான் ஏ தான். வெற்றி. பணம் சம்பாதிக்கிறோம், அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரையும் கோடீஸ்வரர் ஆக்குறது தான் முயற்சி. அதான் நம்பிக்கை. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பயணிப்போம். சரியா? அதுக்கு அறிவார்ந்த முறையில எப்படி பண்ணணும்ன்றதை தான் ஆராய்ச்சி செய்யணும். ஓகேவா? வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நைட்டுக்குள்ள நான் இதை வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? அடுத்த வகுப்பு
வியாழக்கிழமை காலையில 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். சார் சொல்லுங்க சார் இப்ப என்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்க, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குங்க சார். எது சார் யூஸ் பண்ணலாம் ஐசிஐசில? நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் அதுலயே பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? ஆமா, நான் சொல்றேன். நீங்க டீடைல்ஸ் எனக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ. இதெல்லாம் கான்பிடென்ஷியல் விஷயத்தெல்லாம் தனித்தனியா மெசேஜ் அனுப்புங்க, குரூப்ல போடாதீங்க. உங்க பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்றத தனியா எனக்கு அனுப்புங்க. குரூப்ல போடுற இன்ஃபர்மேஷனை எப்படி ஷேர் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன். சில விஷயத்த அழிச்சு போடணும், சிலத்தை அழிக்காம போடணும். அதெல்லாம் நான் சொல்றேன். அதெல்லாம் பாத்துக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. சரியா? தனி மனித உரிமை, தனி மனித டேட்டா பிரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நான் யாரையும் குறைச்சு சொல்லல, யாரையும் நான் தப்பா சொல்லல. நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும்னு சொல்றேன். வணக்கம். வியாழக்கிழமை இந்த வகுப்புல சந்திக்கிறேன். தொடர்ச்சியா காலையில 5 மணிக்கு அந்த ஒரு சாம்பிள் போட்டீங்கன்னா கூட மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, நான் போடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.